நல்ல சக்கரையாக இருந்தாலும் நமக்கு தேவைப்படுது, நல்லா இருக்காது. நீ வச்சு உட்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா யூடியூப் சேனல். இப்போ தான் நீங்கள் முடியும்னு நினைக்கிறீங்க, கிடையாது. அதான் கடைசி முடிக்க போகிறோம். எத்தனை முடி இருக்குதுன்னு தெரியல, ஆனால் 100 முடி குறையாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது முடிச்சு இருக்கிறத அள்ளி வச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்புவோம். கொஞ்சம் சீக்கிரமே வந்துடலாம், சீக்கிரமாக இருக்குது. சீக்கிரமே வீட்டுக்கு சீக்கிரமே சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்கள, அது சஸ்பென்ஸ். அதை நான் அப்புறமா காட்டுறேன். அது வாங்க, இந்த வேலையெல்லாம் முடிப்போம். நானும் மதுரக்காரன் தான்டா. அங்கே ஆல்ரெடி ஒரு 55 முடி இருக்குது, இதில் 50 முடி இருக்குது. இப்போ கொலையை நினைக்கிறேன் எப்படி பண்ணிச்சு. பொம்பளை கூட இப்படி தண்ணி குளிக்கிறதுல. ஆமாம், கொலை மூடி வச்சுட்டோம். திரும்ப நைட்டு கொலை மூடாமல் போயிடும். காற்று அடிச்சு நிறைய முடிலாம் வாடி போய் வேஸ்ட் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கலாம். சாப்பிட்டோன்னே காலையில் கட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். என்ன நீங்கள் நைட் ஸ்பெஷல் அப்படின்னா, என்ன தான் நம்ம வரப்பட்டி காட்டில் இருந்தாலும் நம்ம ஊர் பக்கத்து ஊர்லேயே சிக்கன் ரைஸ் போடுறாங்க. அதனால் அங்கே போய் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டு டேஸ்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட வாங்கலாமா வேணாமன்றதை நம்ம முடிவு பண்ணுவோம். ஓகேவா? சரி, வேலை முடிஞ்சிச்சு. இதை மட்டும் கவர் பண்ணுறதுக்கு நான் சாக்கு ரெடி பண்ணிட்டு வரேன். மூடி விட்டுட்டு நம்ம கிளம்புவோம். நல்ல சாக்குனியாக இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது, நல்லா இருக்காது. நான் ஏன் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்க, 2 கை யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க. ஐயோ, அப்படிதான் சிலருக்கு கொச்சுக்காப்பாக இருக்கு. எப்படியே எவ்வளோ பெரிய சாக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி இன்னொரு சாக்கு போட்டு அடுத்து போட்டு போனால் வீட்டில் சாக்கலாம் போயிடுமா. அத்தை நல்லா வேண்டா சாக்கு அறுத்து. அது உரம்பட்ட சாக்கு இருக்குது, அதை போய் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா?
இது 100 எவ்வளோ? 100 200. ஒன்று எடுத்து போட்டுட்டோமா? என்ன நிறைய சாப்பிடுவீங்க இருந்தாலும் கொரோனா எனக்கு நான் முதல்ல நல்லா இருந்தாலும் சாப்பிடுவேன். அது நல்லா இருந்தேன்னு சொல்லு. தண்ணி ஐயம்மா வச்சு விட்றா. நீ வச்சு விட்டு உட்காரு. விட்றா. இத்தனை நாள் நான் சும்மாவே எச்சு விடுறீங்க வண்டியிலே போட்டு எச்சு விட்டு வரும் போது தான் அப்படியே சாப்பிட்டு இருந்தால் முட்டைக்கு வருங்களா அப்படின்னு இதே ஓவர் எக்ஸ்பிரஷன் கொடுங்க. நானே சென்னையில் தான் முதல்ல சாப்பிட்டேன். அது முதல்ல ஒரு கடையில் வாங்கி எனக்கு அப்படி தான் ஒப்பவே இல்லை. நாங்களே இன்னைக்கு தான் அதிலே சாப்பிடுவேன். முதல்ல வாங்கி ஒப்பலை. பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடும்ல. இதே வேணும் கொடுத்தலாம். அப்புறம் என்னடா இது பாஸ்ட் கட்டினேன். ஒரு தேங்காய் சட்னி சாம்பார் போட்டு வந்தேன். முதல்ல சாம்பார் வச்சு சாப்பிட்டேன். சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடுனா இது கடிச்சு இந்த சொல்லுங்க கடைசியில் நானே அப்படியே சொல்லியிருந்தேன். ஒரு நாள் இதை சாப்பிட்டு வேணான்னு சொன்னேன். அது இங்கே வாங்கினது அப்படியா? இது இல்லை காலம். பாலங்க எதுவும் சாப்பிட்டு வேணான்னு காலம் தான் வாங்கினாங்க. மூணு செட் போட முடியாது. போதும். நீங்கள் 3 செட் போட்டுங்க. நான் இந்த சாப்பிட்டு பச்சை வேணாம். இன்னும் பழைய போட்டு சாப்பிடுவேன். அதை கடிச்சு குடிக்கிறது. குழம்பு கலந்துட்டு ஊற்றியா? இதுலேயே சிக்கன் நிறைய தான் இருக்கு. இதுலேயும் போட்டு காய்க்கலாம். அதான் சிக்கன் இருக்கு. வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.